தற்பொழுது நம்ம திரையில் பார்த்துட்ருக்கோம். தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய எல்டாம் சாலையில் நடிகர் கமல்ஹாசன், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவரை வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சற்று முன்னதாகவே அவர் தன்னுடைய வாக்குச்சாவடிக்கு வந்திருந்தாலும் கூட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் வாக்கு செலுத்திய பிறகு வரிசையில் போய் தன்னுடைய அந்த வாக்கை அவர் தற்பொழுது பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான தொடர்ந்து அவர் அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். அங்கு ஏதோ உரையாடல்கள் நடக்கிற மாதிரி இல்லையா ராஜேஷ்? குறிப்பிட்ட அந்த சிம்பிள் இல்லைன்னு தேடுறாருன்னு எனக்கு தோணுது. அங்கே பாருங்கள், அவர் ஏன்னா அவர் ஏதோ ஒரு சிம்பிளில் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு. அங்கே போய் கை வச்சுட்டு ரொம்ப நேரமாக தேடுறாரு. இங்கே பாருங்கள், இந்த சிம்பிளே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்குறாரு. இல்லை, அவர் ஓட்டு இருக்கான்னு பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கு, இருந்தால் உள்ள விட்டுருப்பாங்க, விட மாட்டாங்க. ஓட்டு இருந்தால் உள்ள விட்டுருப்பாங்க. இல்லை, ஓட்டு இருக்கு. அங்கே பாருங்க, இப்போ அவர் தேடி வந்த அந்த சின்னம், அவர் தேடி வந்த அந்த சின்னம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயமா இருக்கலாம். நான் இங்கே ஓட் பண்ண சவுண்ட் வரல, வேற ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ நடந்தது. அவர் ஓட் பண்ணல நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு பண்ணவே இல்லை. ஏன்னா இன்னும் அடுத்து அவர் தேடிட்டு தான் இருக்காரு. அப்படியே குனிஞ்சு தேடி பார்க்குறாரு. அவர் எதிர்பார்த்த அந்த சின்னம் ஏதோ இல்லை அப்படிங்கிறதுனால அவர் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இன்னும் சில நிமிடங்கள்ல தான் என்னன்றது தெளிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.